இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, as soon as Jesus had the word that was spoken, he said unto the ruler of the synagogue, be not afraid, only believe. Mark chapter 5 verse 36. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சில சொல்ற வார்த்தையை கேட்கிறாரு. கேட்ட உடனே இம்மீடியட்டா அந்த ஜெப ஆலய தலைவன்கிட்ட சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து போதித்துட்டு இருக்காரு. அப்போ போதனை செஞ்சுட்டு இருக்கும் போதுல ஜெப ஆலய தலைவன் எவீரு என்கிற மனுஷன் வர்றாரு. அவர் வந்து இயேசுட்ட சொல்றாரு, போதகரே, என்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தைப்படுகிறாள், அதாவது பெட்ரிடன் ஆகி லாஸ்ட் ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்படுறா, நீங்க வந்து அவளை தொட்டா போதும் அவ சுகமடைவா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து எதுவும் பேசல, அவங்க கூட அவன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்ப போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இன்னொரு அற்புதம் இயேசு கிறிஸ்துவனால நடக்குது. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமடைகிறத நம்ம பாக்குறோம். இதனால நம்ம நல்லா பார்க்கலாம், அந்த இடத்துல பயங்கர கூட்டம் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. சம்ஹவ் ஏதோ டிலே ஆயிருக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் போறாங்க. அப்போ அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க, ஐயா, உங்க மக வந்து இறந்துட்டா, சோ இன்னையும் வந்து ஜீசஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவருடைய அந்த போதிக்கிற பணியை தொடர்ந்து செய்யட்டும் அப்படின்னு இந்த இடத்துல செய்தி கொண்டு வர்றாங்க. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து சில நேரத்துல சில கடினமான சூழ்நிலை இருக்கும். இயேசு கிறிஸ்துட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலை, இந்த இடத்துல ஒரு மாற்றம், இந்த இடத்துல ஒரு உயர்வு, இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ நம்பி சில நேரத்துல நடந்து போயிட்டு இருப்போம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னுடைய கஷ்டங்களை, அந்த கடினமான சூழ்நிலையை மாத்துவார் அப்படின்னு விசுவாசிப்போம். இப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னா, வர்றவங்க சொல்ற செய்தி என்னன்னா, மிகவும் கொடுமையானது, உங்க மக இறந்துட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அங்க ஹோப்பே கிடையாது, இனிமே எந்த சான்ஸும் கிடையாது. இந்த சூழ்நிலை வரும்போதுல அந்த மனிதனுடைய முகம் மாறி இருக்கும். கண்டிப்பா எல்லாம் முடிந்து போனது அப்படின்ற மாதிரி அவர் சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாரு. அப்போ அவருடைய மனசுல வருகிற எண்ணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத இயேசு அறிந்தபடியினாலே இம்மிடியட்டா அப்பதான் முதலாவது பேசுகிறார். எவர்கிட்ட அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையும் பேசியதாக நாம் பார்க்க முடியாது. அவர் பேசுற வார்த்தை எல்லாம் முடிந்த பின்பு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில சில காரியங்கள் இனிமே மாறாது, எல்லாம் முடிந்தது, எல்லா ஹோப்பும் எனக்கு முடிஞ்சு போயிட்டு, இனிமே நம்புறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையில நிக்கிறோமா? நம்மளை பார்த்துதான் இயேசு இன்னைக்கு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதே அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் மாறாது அப்படின்னு. ஆனா அங்க என்ன நடந்தது? எவருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார், சிறுமி உயிர்ப்பெடுத்து எழுப்பப்படுகிறாள். இன்னைக்கு நாமளும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் ஒரு ஹோப்பே இல்லாம எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலையில இருக்கிறோமா? தொடர்ந்து தேவனை விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகம் சொல்லுது, அதாவது இன்னைக்கு வந்து ஹோப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஹோப்பான சிச்சுவேஷன் இல்லாமல் போனாலும் தேவன் மேல் ஃபெய்த்தா இருக்கும்போது தேவனால் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட
ஆவியானவரே, நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் அப்பா முடிந்து போனதை போல, இனிமே மறுபடியும் எங்களால அதை கட்டி எழுப்ப முடியாததை போல தோன்றலாம். ஆனாலும் தகப்பனே, அது எல்லாவற்றையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை முழுமையாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும், இறந்த லாசருவை எழுப்பின தேவன் நீர் தகப்பனே. எல்லா ஹோப்பும் இல்லாத முடிந்து போன சூழ்நிலையிலும் எங்கள் விசுவாசத்தின் மூலமாய் தேவன் அதை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.